யூசுவலா என்னோட குக்கிங் ஓகேவா தான் இருக்கும். ரொம்ப மோசமா சமைக்க மாட்டேன். பட் சின்ன சின்னதா ஏதாவது சொதப்பிடுவேன். அண்ணா அடிக்கடி கலாய்ச்சிட்டே இருப்பான். பட் அன்னைக்கு அண்ணா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். அன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா பிளான் பண்ணியிருந்தோம். யூசுவலா எல்லா திங்ஸும் வீட்ல அவைலபிளா இருக்காது. இந்த பன்னீர் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா குக் பண்றோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, வாங்கிட்டு வந்துருவாங்க. வீட்ல பெரிய வெங்காயம் இல்ல. நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி ஆரம்பிச்சிட்டேன். இது ஆறிட்டு இருக்க கேப்பில் பன்னீர் எல்லாமே கியூபாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4 பன்னீர் போல் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிறத ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சிருந்த திங்ஸ் கூடவே கொஞ்சமாக ஸ்பைசஸ் அண்ட் தனியாக எடுத்து வச்சிருந்த பன்னீர் கியூபை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர், ஒரு அரை சில்லி போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததும் என்கிட்ட க்ரீம் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக காய வச்சிருக்க பால் தான் ஆட் பண்ணேன். தேவையான அளவு உப்பு அண்ட் பன்னீர் கியூபை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிட்டேன்.